ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சாதம், சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட ரசம் வச்சுக்கிட்டு தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சூடாக இருக்குது. இந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். பிரியாணி ரெடி பண்ணிட்டு கூட அதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன். நல்லா பிஞ்சு காயாக எடுத்துருக்கேன். இந்த காம்பு எவ்வளோ நீட்டு இருக்குது, இது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து 4 கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். காம்பு நீக்கியிருக்கேன். இந்த ஓரத்துங்கள்லேயே கட் பண்ணுங்கள். பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்களா, நல்லா செக் பண்ணுங்கள். தண்ணியிலே போட்டு வைங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 5-6 பீஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி 4 தக்காளி, நார்மல் சைஸ் தக்காளி தான். எல்லாமே சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேட்சாக கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தக்காளி அரைக்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 பீஸு தேங்காய், அதை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். அதாவது 3 பத்தை சொல்லுவோம் இல்லையா. இங்கே பாருங்கள், இதை நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கூடுதலாக எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடு எடுத்து கிளாத் வச்சு துடைச்சிருங்க, ஈரம் இல்லாமல். நல்லா வதங்கட்டும். மிதமான அனலில் வச்சு நல்லா கத்திரிக்காயெல்லாம் திருப்பி விடணும். பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அது எண்ணெயில் வடியை வச்சுட்டு வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் வதக்கின பாத்திரத்தில் எண்ணெய் இருக்குது. 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. இங்கே பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், 4 பச்சை மிளகா இந்த நீட்டத்தில் நீள்வாட்டத்தில் 2 கட் பண்ணியிருக்கேன். பிரிக்கக்கூடாது, ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி. பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும். இன்னும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் எடுத்துக்கிற கத்திரிக்காய் வந்து 300 கிராம். அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் அதுக்கு தகுந்த மாதிரி வதங்கட்டும். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், நம்ம விட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. நம்ம அரைச்சிருக்க வெங்காயம் தக்காளி இதையும் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிஇருக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அப்படியே இதில் விட்டுடலாம்.
தக்காளி வேறு நானும் சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த குழம்புக்கு தகுந்த கல் உப்பு இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக தண்ணி எல்லாம் கரெக்டாக வச்சாச்சு. 2 டம்ளர் தண்ணி தான் விட்டுருக்கேன். அப்படியே மூடி வைங்க. நல்லா ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்கட்டும். ரொம்ப நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துடலாம். திரும்பவும் மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம். சூப்பராக ரெடி ஆகிடுது. 2 டைம் திருப்பி விடுங்க. நான் திருப்பி விட்டேன், ஏன்னா இந்த சைடும் வந்து மசாலாலாம் இந்த கத்திரிக்காய்க்குள்ளே போகணும். டைமில் நம்ம அரைச்சிருக்க தேங்காய் விழுது 2 டீஸ்பூன் மட்டும் விடுங்க. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் சாதம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் வர அளவுக்கு விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள், இன்னும் சூடாக எடுத்துன்னா இன்னும் நல்லா திக்காகவே இருக்கும். சாதத்துக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் உடையாமல் எவ்வளோ ஒரு சூப்பராக ஜோராக இருக்குது பாருங்கள். இந்த நம்ம போட்ட இந்த காம்பு பாகம் கூட அப்படியே இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சைட் டிஷ்ஷே தேவையில்லை, இதில் இருக்கிற கத்திரிக்காவே கலந்து விட்டு சாதத்தில் சாப்பிடலாம். ஒரு அப்பளம் வச்சுட்டா கூட போதும். ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.